ரொம்ப அருமையா இருந்தது சார். கடைசியா சொன்ன வார்த்தை வந்து அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னாக்கா, நம்முடைய வெற்றியை நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, விளம்பரம் வந்து மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்குது அப்படின்ற விஷயம் நல்லா புரிஞ்சது. சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமா மாத்தறது அத விளம்பரம் பண்றதுனால, பில்லியன் கணக்குல அவங்களுக்கு லாபம் வருதுன்ற விஷயம் இருக்கு. அது உண்மதான் அது. அது வந்து நெறைய பேருக்கு தெரியறதில்ல. அவர் சொன்ன மாரி சைஸ் இது டிசைன் மாத்திட்டான். டேஸ்டியா இருக்கு. முன்னத்த விட நல்லா இருக்கு. அப்படின்ற மாரி தான் மக்கள் யோசனை பண்றாங்க. பட் ஆனா, அதன் மூலியமா ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் வந்து கம்பெனிக்கு கிடைக்குதுன்னா, இன்னைக்கு அப்படிதான் வந்து எல்லா கம்பெனியும் வந்து மக்கள வந்து இந்த விளம்பரம் மூலியமா முட்டாளாக்கி வச்சுட்டு இருக்காங்க. அந்த விளம்பர மாயிலிருந்து வெளிய வர்றதுக்காக தான் சார் அது இதன் மூலியமா நெறைய பேர் பணக்காரர் ஆவறத வந்து தடுக்கிறதுக்காக தான் நெட் டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்தது. அது ரொம்ப ரொம்ப நம்ம வெஸ்டர்ன் நிறுவனம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க் யூ சார். நல்ல ஒரு புரிதல் குடுத்திருக்கீங்க. தொடர்ந்து பயணம் பண்ணுவோம். தேங்க் யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ. நெக்ஸ்ட். ஹலோ. சார் குட் மார்னிங் சார். பிரபு பேசுகிறேன் சார். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மேகி கான்செப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கான்செப்ட்டுங்க சார். என்னென்னா, ஒரே மேகின்றது ஒன்று தான். ஆனால் அதை அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்களையும் கவர் பண்ணுது, ப்ளஸ் வந்துட்டு பசங்களையும் கவர் பண்ணுது. பசங்களுக்கு மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லாமல் டைமிங் சேவ் ஆகுதுன்னு சொல்லும்போது அவங்க அதை வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் பிஸ்னஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ நம்ம வெஸ்டேஜ் கொண்டு போய் சேர்க்கணும், இல்லை பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் 2 விதமாக நம்ம கொண்டு போய் அங்கே சேர்க்கணும். ஒன்று, இது மட்டும் பண்ணுங்க பணம் வரும் அப்படின்னு சொல்லாமல், அவங்களுக்கு எது எதில் நேரம் சேவ் ஆகும், அப்படி சேவ் ஆகிறதுனால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா இது ரீச் ஆகும், அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க சார். சாதாரணமாக எப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போகிறோம், அப்பப்போ போயிட்டே இருக்கணும், அதுக்கு ஒரு ஆள் தேவை. ஏன்னா நான் இருந்தது அந்த மாதிரி தான் இருந்தேன். ஹாஸ்பிட்டல் போகிறது, ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடியது என்னவோ அப்பா அம்மா. ஆனால் என்னோட நேரத்தை வந்து லீவ் போட்டுட்டு போய் வர்றது எல்லாமே எனக்கும் அதில் லாஸ் ஆகும். ப்ளஸ் வந்து வருமானமும் பாதிக்கப்படும். இப்போ நம்ம இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் நான் வெஸ்டேஜில் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட் எடுத்ததுக்கப்புறம் என்னோட டைம் சேவ் ஆகுது. ஹாஸ்பிட்டல் போகிறது இல்லை, டோக்கன் போடுறது கிடையாது, நான் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது இதில் டைம் எனக்கு டைம் சேவ், எனக்கு எல்லாமே இது இருக்குது. நம்ம வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ன்றது நம்ம என்ன பண்ணுறோம், இருந்த இடத்துல இருந்தே நம்ம வாங்கிக்கிறோம். அப்போ அப்பா அம்மாவுக்கும் அலைச்சல் கிடையாது. இந்த மேகி கான்செப்ட் இந்த மாதிரி இருக்குன்றது நான் புரிஞ்சுருக்கேன் சார். ஓகே, குட். உங்களுடைய கம்பேரிசன் கரெக்ட். பட் அதாவது ஒவ்வொரு பிராண்டும் எப்படி அறிமுகப்படுத்துறாங்க, ஒவ்வொரு பிராண்டையும் எப்படி பப்ளிசிட்டி பண்றாங்க, மக்களை கவர்றதுக்காக என்ன பண்றாங்க. இப்ப நம்மகிட்ட எவ்வளவோ ப்ராடக்ட் இருக்கு. அப்ப இன்றைக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே மக்களுக்கு தேவையானது, அன்றாடம் தேவையானது. அப்ப நம்மளுடைய பிரசன்டேஷன் எப்படி இருக்கு, நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் மக்களை, அதுதான் பிசினஸ்ல ரொம்ப முக்கியம். அதாவது இன்றைக்கு வந்து நம்ம ஒரு விவசாயியோடையோ இல்ல சாதாரணமா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையோ நம்ம போய் பேசும்போது அந்த ப்ரீ டாக்லயே நம்ம நிறைய விஷயங்களே தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, அவங்க எதை எதிர்பார்க்கறாங்க, நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க கொடுக்கறது ஈஸி.
நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் அவங்ககிட்ட கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனா அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டோம்னா வாங்கிக்குவாங்க. கரெக்டா? கரெக்டுங்க சார். இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யணும். குட். ஆரம்ப காலத்துல வந்துட்டு நம்ம கிட்ட என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம சொல்றது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, என்னடா அது இவன் வந்து பேசினாலே இவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது உண்மைதான் சார். ஏன்னா ஸ்டார்டிங்ல நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 வந்து இல்ல, நம்ம ஸ்டார்டிங்ல எல்லாருமே இன்னைக்கு அந்த தப்பை பண்ணிருக்கோம் பிரபு சார். ஏன்னா நம்மகிட்ட என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா அவங்க எப்படியாவது வாங்கிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். பட் அதாவது ஆமாம் கொஞ்சம் சார். நம்ம பேட்டர்னை மாத்தணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்தா போதும். ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து இருக்கிறோம், அவர் லைனா அடுக்குறாரு, எல்லாத்தையும் கேட்டு என்ன சொல்றோம்? ஒரு மசால் தோசை கொண்டு வாங்க, ஒரு ஆனியன் ரோஸ்ட் கொண்டு வாங்க, இல்ல ஒரு 2 இட்லி கொண்டு வாங்க ஃபர்ஸ்ட். இப்படி நம்ம அவரு சொன்னதெல்லாம் கேட்கல. ஒரு பூரி கிழங்கு அது என்னென்னமோ சொல்லிருப்பாரு. தோசையிலே ஒரு 16 வகை சொல்லிட்டு போவாரு லாஸ்ட்ல. அப்ப நம்ம ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டோம் இதான் வேணும்னு. அப்ப அது சொல்லிட்டோம்னா அவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க. அவங்க ஏதாவது நான் ஹோட்டலுக்கு போனோம்னா நான் தெளிவா சொல்லிடுவேன். எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லுவேன். அவங்ககிட்ட கேட்கறதே இல்லை. அதே மாதிரி மத்தியான சாப்பாடு நான் சொல்லுங்க சார். மத்தியானம் லஞ்சுக்கு போனாலும் அதே தான். ஏன்னா நமக்கு என்ன தேவையோ அதை கேட்டோம்னா அவங்க கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. அப்ப நமக்கு தேவையானது அங்க இல்லை அப்படின்னா அடுத்தது ஆப்ஷன். அதுவும் இல்லைன்னா நம்ம வெளியே வந்துடும். இதுதான் நான் நடந்துட்டு. வந்துட்டு இப்ப திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன் சார். அப்ப போயிட்டு நிறைய மணிகண்டன் சொல்லியிருக்காரு. அவரோட ஊர்ல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தேன், பேசினேன். பேசும்போது முதல்ல அவங்க கிட்ட என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்டேன். கேட்டதுக்கு நான் இவ்வளவு வாங்கிட்டு இருக்கேன். அவர் சொல்றாரு ஒரு வருஷத்துல நான் 1,50,000 வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. என்னன்னா எல்லாமே மருந்துகளா வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது என்ன சொன்னாரு, எல்லாமே நான் போவேன், போய் எடுத்துட்டு வந்துருவேன். திரும்ப அதோட மகசூல் முடிஞ்சு அறுவடை முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எல்லாமே கேட்டேன். சரி, இயற்கை முறையில இருக்குங்க, செடிகளுக்கு தேவையானது ஊட்டச்சத்து. இப்ப 10 மூட்டை வர இடத்துல அதுக்கு தேவையானது நம்ம கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 2 மூட்டை வந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டேன். நல்லதா இருக்கும், ஏன்னா 10 மூட்டைன்றது இன்னும் ஒரு 2 மூட்டை எக்ஸ்ட்ரா வருது இல்லையா, அப்ப இன்னும் 2,000 நமக்கு கிடைக்கும், நல்லதா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்ப நான் வந்து போட்டிருக்கேன், ஏற்கனவே வாங்கிட்டேன். ஏன் அப்படின்னா அவங்க வந்து கடன் கொடுக்குறாங்க, நிறைய வாங்கி வச்சுட்டேன், அப்பப்போ போய் எடுத்துட்டு வர முடியாது அப்படின்னு சொன்னாரு. சரிங்க, நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன். திரும்ப நீங்க கூப்பிட்டா வருவீங்களா? இப்போ வந்துட்டு நான் உங்களோடது வாங்கி யூஸ் பண்றேன். அப்ப அடுத்தது வந்துட்டு நீங்க அங்க இருக்கீங்க, திரும்ப கூப்பிட்டா வருவீங்களா அப்படின்னு சொன்னாரு. சார் நான் வருவேன், நேர்லயும் வந்து பார்ப்போம், ஃபோட்டோ எடுத்து அனுப்பினாலும் நான் அதுக்கானது என்னன்றதை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் இப்போ இனிமே தான் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து தர்பூசணி அந்த மாதிரி பண்ணிட்டோம், இருக்கு வாங்கி வச்சுட்டேன். அது கூட இதை போடணும் அப்படின்னா எனக்கு இப்போ காசு கொடுத்து நான் வாங்கணும், அவங்ககிட்ட வந்து காசு கொடுக்காம வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. சரிங்க சார், நீங்கள் கால் பண்ணுங்க, இல்லை நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு இப்போ வந்திருக்கேன் சார். திரும்ப என்னன்னா அடுத்தது ஒரு வாரம் விட்டு அவங்ககிட்ட போய் பார்த்து பேசிட்டு வரணும் சார். குட். ஒரு நிமிஷம் ஃபீட்பேக் கொடுக்கணும், அப்புறம் கொடுங்க. ஒரு வீடியோ பார்த்துட்டு கொடுங்க. இப்போ ஃபீட்பேக் கொடுக்கலாம். எப்படி ஃபீல் பண்ணீங்க சார்? குட் மார்னிங் சார். மேடமுடைய இன்டர்வியூ வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது சார். அவன் சொன்ன மாதிரி நிறைய லேடிஸ் வரணும் சார். ஏன்னா இன்னைக்கு லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முழு சுதந்திரம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சுதந்திரம் கிடையாது. ஏதோ ஒரு வகையில ஒருத்தருக்கு அடங்கி இருக்க வேண்டியது சூழ்நிலை, அடங்கியோ ஏதோ இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. பட் அவங்க சுதந்திரமா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னும் போது வாய்ப்புன்றது 99% கண்டிப்பா எல்லா லேடிஸ்க்கும் கிடையாது சார். ஒரு சில லேடிஸ் மட்டும் இருக்காங்க. பட் அந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை சார். மேடம் சொன்னதும் சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இங்க எத்தனை லேடிஸ் இருக்காங்க, அவங்க எத்தனை பேர் அதை வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க எனக்கு தெரியல. எல்லாருக்கும் ஆசை இருக்கும் நம்மளும் இது மாதிரிலாம் அவார்டு வாங்கணும். ஆனா அதுக்கு மேடம் அந்த அவார்டு வாங்குறதுக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய ஜேர்னி எப்படிப்பட்டது, எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? அது எத்தனை பேர் செய்ய தயாரா இருக்கீங்க? கண்டிப்பா சார், நான் ரெடியா இருக்கேன் சார். குட் மார்னிங் சார். மார்னிங் மேடம்.
மேடம் மேடம் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க சார். இதே ஒரு இன்சிடென்ட் வந்து 2004 சிறந்த மகளிர் தலைவியான்றது ஒரு மகளிர் மன்றத்துல ஒரு இன்டர்நெட் சென்டர் எடுத்து வாய்ஸ் நடத்தணும் ஒழுங்கா சார். கேட்கலங்க. நீங்க இந்த ப்ளூடூத் போட்டு பேசுறதை விட்டு எடுத்துட்டேன் சார் அது. இப்ப கேக்குது, சொல்லுங்க. அதான் சார் 2004 எனக்கு சிறந்த மகளிர் தலைவியா எனக்கு அவார்டு கொடுத்தாங்க சார். ஜெயின் காலேஜ், வாணியம்பாடி ஜெயின் காலேஜ்ல. அப்போ என்னால அந்த சந்தோஷத்தை உணர முடியல. ஒரு இன்ஸ்டன்ட்ல தான் நான் அதை போய் வாங்கினேன். ஆனா மேடம் ஏறும்போது எனக்கு நானா என்னை காட்சிப்படுத்தி அடுத்த கட்டம் உண்மையா உணர்ந்து வாங்குற அளவுக்கு நம்ம செயல்படணும்ன்ற ஒரு வெறியோட ஆக்ஷன்ல இறங்கி இருக்கிறேன் சார். இப்போ கண்டிப்பா ஜெயிப்பேன். ஆமா, மேடம் போகும்போது அந்த மேல ஏறி அந்த வீடியோ ஒரு 100 முறைனா பார்த்திருப்பேன் சார். ஆனா நம்ம போகும்போது அப்ப நமக்கு அந்த இதுவே எதுவுமே தெரியாத திடீர்னு உக்காந்துவங்களை எழுது ஜெய சரஸ்வதின்னு சொல்லும் போது அந்த ஒரு சந்தோஷம், கண்ணு தண்ணீர், ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். அது கொஞ்சம் நினைவு மாறி ஏன் இப்ப நம்ம மறுபடியும் அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது, இதுல நாம வாங்கலாம் அப்படின்ற முயற்சியை எடுத்து இருக்கிறேன் சார். அதே போல நேற்றுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நானே எனக்கே போகணும் சார். நம்ம ஒவ்வொரு டாக்டர் வந்து இதெல்லாம் ஏமா அப்படின்றாருங்க. சரி, இவர்கிட்ட நான் இதெல்லாம் எடுத்துன்னு இருக்கிறேன் சார், இதோட நான் ஹார்ட் டேப்லெட்டும் எடுத்துன்னு இருக்கிறேன் என்பது நல்ல இதுமா, நீ சப்ளிமெண்ட் எல்லாம் இதெல்லாம் நான் எடுத்துனுக்கிறது நல்லதாம்மா, ஹாலிவா அந்த ஷீல்டு ரொம்ப அருமை, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் கொடுக்குறதையும் எடுங்க, படிப்படியா நம்ம நிறுத்திக்கலாம், ஆரோக்கியமான ஃபுட்டு தான் நீங்க எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னும் போது இன்னும் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சுங்க சார். இப்ப நாம சாப்பிட்டாதான் மத்தவங்களுக்கு சொல்ல முடியும், நாம நல்லா இருந்தாதான் அது ஒரு எக்ஸாம்பிளா பண்ண முடியுன்றதுனால நான் அதை எடுத்துன்னு இருக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். நேற்று டாக்டர் சொல்லும் போதும் இன்னும் கொஞ்சம் நம்ம பயந்துன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது மாதிரி நானே எடுத்துன்னு இருக்கிறேன், இவ்வளவு ப்ராப்ளத்தினும் சொல்றதுக்கான ஒரு தைரியமும் எனக்கு வந்துச்சுங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. Okay, thank you all. Thank you.